பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல. நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் வீட்ல கீழ விழுந்து ஃப்ராக்சர் ஆயி வரவங்க தான். அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப், பாத்ரூம்ல ஆன்டி ஸ்லிப் மேட் வைங்க. படி எண்டாற இடத்துலயும் ஆன்டி ஸ்லிப் மேட் போடுறது நல்லது. அதே போல எல்லா ஸ்டெப்ஸ்லயும் ஆன்டி ஸ்லிப் டேப் ஒட்டுறது ரொம்ப நல்லது. செகண்ட் டிப், டாய்லெட்லயும் பாத்ரூம்லயும் கிராப் பார்ஸ் வைங்க. முடிஞ்சா பெரிய ரூம்லயும் ஒரு சில இடத்துல கிராப் பார்ஸ் வைக்கலாம். தேர்ட் டிப், நைட்ல ஏதாவது ஒரு நைட் லேம்பை ஆன்ல வச்சிருங்க. சுத்தமா வெளிச்சம் இல்லைன்னா கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டிப் நம்பர் 4, நைட்ல பாத்ரூம் போக எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உடனடியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்காதீங்க. நிறைய பெரியவங்களுக்கு பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன் இருக்கும். எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போதே மயக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால எந்திரிச்ச உடனே பெட்லயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் உட்காருங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிங்க. ஃபிஃப்த் டிப், வீட்டில் எந்த இடத்துலையும் லூஸான வயர்ஸோ வழுக்கக்கூடிய ரக்ஸோ எதுவுமே இருக்காம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விழுந்துச்சுன்னா கூட க்ளீன் பண்ணிடுங்க. வயசானாலே கண்டிப்பாக கீழே விழுந்துருவோன்னு அவசியம் இல்லை. சின்ன ப்ரிகாஷன்ஸ் பெரிய பாதுகாப்பு.